பேய்கள் நடமாட்டம் இருக்கும் 3 கோயில்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலை திரும்பி பார்த்துறாதீங்க, பேய் உங்க கூட வந்துடும். இதுல ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. முதல்ல மெகதிபூர் பாலாஜி கோவில். இந்த கோயில் முழுக்க வெறும் பேய்கள் தான் இருக்கும். பேய் பிடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இந்த கோயிலுக்குள்ள தர பிரசாதத்தை நீங்க அங்கேயே சாப்பிட்டுடணும். தப்பி தவறி கூட வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பேய் பிடிச்சிடும். இந்த கோயிலுக்குள்ள நீங்க நுழைமதி உங்க உடம்பு ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் வைப் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கோயில் முழுக்க வெறும் பேய்கள் தான் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேய் கோயிலாகவும் பேய் ஓட்டுற கோயிலாகவும் இந்த மெகதி கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி நீங்க போகும்பொழுது இந்த கோயிலை திரும்பி மட்டும் பார்த்துடவே கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்க கூட பேய் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாண்டிமுனி கோயில். இங்க இருக்கிற பாண்டி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான ஆவிகளை தன்னோட கண்ட்ரோல் வச்சுட்டு பலாயிரக்கணக்கான பேய்களையும் ஓட்டியிருக்காரு. இந்த கோயில் முழுக்க இரவு நேரத்தில் வெறும் பேய்கள் தான் சொந்திருக்கும். ஸோ ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த முனிப்பன் கோயில்களே இந்த பாண்டிமுனிலாம். பேய்கள்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே கடவுள் இந்த பாண்டிமுனி தான். அதன் காரணமாக தான் இரவு நேரத்தில் இந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரியம்மன். இந்த கோயில் வெளியே முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் வெறும் பேய்களோட எச்சங்களும் பேய்களோட நடமாட்டமும் தான் இருக்கும். இந்த கோயிலில் இரவில் மட்டும் இல்லை, பகலில் கூட ஏகப்பட்ட பேய்கள் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் கோயிலுக்குள்ள ஒரு பேய் கூட வராது. இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற மரம், ஆறு, கோயிலுக்கு பின்னாடி பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பேய்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். உள்ள இருக்கிற சோட்டானிக்கரியம்மன் எல்லா பேய்களையுமே தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேய் கதையோட தான் இந்த அம்மன் கோயிலே உருவாகுது.